அந்த குழந்தை இறந்து போன அந்த குழந்தை யாராவது ஒரு தொந்தர மாட்டானா, கடைசி நிமிஷம் காப்பாத்திட மாட்டானான்னு ஏங்கிருப்பாளா இல்லையா? நம்ம வெறுமனே எக்ஸாஜரேட் பண்ணி பேசல, ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு ரேப்பையோ இல்ல ஒரு மொலஸ்டேஷனையோ இல்ல ஒரு போக்சோ கேஸோ எடுத்து பேசல. நிஜமாவே தமிழகம் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நூத்துல உங்களுக்கு அடிப்படையில் பேசிக்கா தெரியும், இந்த மாதிரியான ஒரு குற்றம் நடக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில ஒரு கிராம பகுதியிலோ பிற்படுத்தப்பட்ட இடத்துலயோ எவ்வளவு பேர் அதை தைரியமா கேஸா பதிவாங்கன்னு யோசிப்பாங்க. கேஸ் பதியறதுல 198 விழுக்காடு எஃப்ஐஆர் ஆகிறதே இல்லை. எஃப்ஐஆர் ஆகிறதுல 97% வந்து சார்ஜ் ஷீட் போடுறதே இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியறதே இல்லை. அப்படி தாக்கல் பண்றதுலயும் 3% தான் கன்விக்ஷன் ஆகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100 கிரைம் நடக்குதுன்னா அதுல 98 சார்ஜ் ஷீட் இல்ல, மீதி இருக்க 2ல 3% தான் கன்விக்ட் ஆகுது. 1000ல 1ஓ 2ஓ தான் நீங்க பாக்குற இந்த குற்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டவர்கள். இப்படியே 6999 குழந்தைகளுக்கு போக்சோ நீதிமன்றம் ஆமா இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாதிப்புக்கு ஏற்படுத்துறவங்களுக்கு தண்டனையும் இந்த குழந்தைங்களுக்கு நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அந்த நிவாரணம் 103 கோடி ரூபாய். இந்த 3%க்கும் கீழே இருக்கிற நம்பர் 7000 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 24-25க்கான NCRB டேட்டா தமிழகம் தரவே இல்லை. எங்க கிட்ட இவ்வளவு கிரைம் நடந்திருக்கு, இவ்வளவு தடுத்திருக்கோம், இவ்வளவு காப்பாத்திருக்கோம் ரெக்கார்டு நம்ம கொடுத்தாதான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதை அப்லோட் பண்ணுவான். டேட்டாவே கொடுக்கல. 7 மாசமா தமிழகத்துல இதை கேட்கறதுக்கு ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணது. சொல்லுங்க, இது என்ன மாதிரியான மனப்போக்கு? ஒரு பக்கம் அதீத போதை, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு போதை. டாஸ்மாக் இருக்கா? அந்த டாஸ்மார்க் 12 to 10 நடக்குதா? முன்னாடி கிடைக்குது. கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறாங்களா? டைம் ப்ராப்பரா இருக்கும்போது பாட்டில் 10 ரூபா வாங்குறாங்களா? இந்த காசு எல்லாம் போய் எங்க போகுது? யார்கிட்ட போகுது? இடி ரைட் நடக்குது. இது பத்தாம இந்த சரக்குல வந்து போதுமான தரம் இல்ல, போதை இல்லைன்னு அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது போறாம கள்ளச்சாரம் 6 ஓடுது. 22, 23, 24 என்னென்ன மரணங்கள் இருந்துச்சு பார்த்தோம். அது பத்தாக்குறைக்கு கருவேப்பிலை விட அதிகமா கஞ்சா கிடைக்குது. இது பத்தாம பேர் தெரியாத சிந்தடிக் ட்ரக் எல்லாம் வருது. அதை விற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்னு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இப்படி எல்லாம் நடந்தா மக்கள் பைத்தியம் ஆவாங்களா மாட்டாங்க? மிருகமா மாறுவானா இல்லையா அந்த போதை உட்கொள்றவன்? அப்ப அவனுக்கு குழந்தை தெரியுமா, அம்மா தெரியும்? அப்ப இது நடக்குமா நடக்காதா? இந்த அடிப்படையை கேட்கறதுக்கு எதுக்குங்க அரசியல் அறிவு? மனிதாபிமானம் போதாதா? எதுக்கு? என் கண்ணை பாக்குறேன் நான் 102 பேர் இந்த மாதிரி போதையில பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறத பாக்குறேன். அப்ப யாருக்குங்க பாதுகாப்பு இருக்கு? ஏங்க ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் பாத்துன்னு வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தன். ஒரு பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்க இந்த நாட்டுல. நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் என்னைக்கோ எங்கேயோ வடநாட்டுல பார்க்கும்போது காரி துப்பன நம்ம ஊர்ல இன்னைக்கு நடக்குது. நேல கொலைஞ்சு போய் நிக்கிறோம். நீங்க தைரியமா சொல்லுங்க, ஒரு 2 மணி நேரம் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட உங்களோட உறவினர் யாராவது ஒரு போன் எடுக்கலாம், உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? எங்க போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு? இப்படி ஒரு ஆட்சி பண்றதுக்கு திரும்ப எதுக்கு நீங்க 2.0 கேக்குறீங்க? தாங்குவாங்க என் தாய்க்குளம்? என்னங்க ஆகும்? உண்மையான அக்கறை அரசு விட்டு போங்கன்னு நான் சொல்றேன். இவ்வளவு மோசமா ஆட்சி பண்ணிட்டு இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு குற்றங்கள், இவ்வளவு வலிகள், வேதனைகள் நீங்க எந்த ஊர்ல எந்த குற்றமா எடுத்துக்க யாருமே வரலையேங்க. அந்த குழந்தை சாகும்போது யாரை நம்பி இருக்கும்? அடிப்படையில் ஸ்டேட்டோட வேலை என்னங்க? நம்மளுடைய உயிரையும் உடம்பையும் காப்பாத்துறது, ஒரு மானத்தோட வாழ்றதுக்கு வழி பண்றது. அதுவே இல்லை இந்த கர்மம் எதுக்குங்கன்னு இன்னமும் மக்கள் கையேந்தியே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆட்சி அழிந்தே போகட்டும் நான் சபிக்கிறேன்.